அம்மா இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி கேட்டிங்களாம்மா, இதோ இப்போ பாருங்கள் செய்கிறேன் பாருங்கள் நாராயணா. இந்த பாருங்கள், ஒரு குக்கரை வச்சுக்கிட்டோமாம்மா, பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஒரு வணக்கு. இஞ்சி அந்த நாராயணா சின்ன வெங்காயம் பூண்டு இருக்குல்லம்மா, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் தக்காளியும் போட்டு அரைச்சிடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாயில் தென்படும், அதுக்காக தான். எல்லாம் போட்டு ஒரு வணக்குங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், பொன்னிறமாக வரணும்னு வச்சுக்கோங்க. ஆயிலு கொஞ்சம், தயிர் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் வந்து மிளகாத்தூள் அதுலேயும் அதிலே போட்டு எல்லாம் வணக்குங்க. நல்லா பொன்னிறமாக எல்லாம் கலந்து வரணும். பொன்னிறமாக வர மாதிரி வணக்குறீங்களா? அதுக்கப்புறம் வணக்கினதுக்கப்புறம் அந்த கறி இருக்குங்களா, நாட்டுக்கோழி கறியை தனியாக கொஞ்சம் அந்த நம்ம குக்கர்லேயே என்ன செய்கிறீங்க, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை வணக்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் வணக்கி முடிச்சாக்கா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு அந்த கறியும் போட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கறியாக மட்டும் எடுத்து போட்டு அந்த பாருங்க வணக்குங்க. அதுலேயே வணக்கிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியே திரும்ப ஊற்றிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், பத்தாட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். அதை வச்சு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அது பாருங்க தயிர் சேர்த்துட்டோமா, எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு கலக்கிடுங்க. கலக்கி அந்த கறியும் போடுங்க. வேக வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியும் அதில் போட்டு எடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஸ் இருக்குங்களா, இந்த பாருங்க போட்டாச்சா, அந்த கறியை சேர்த்துட்டோம். அப்புறம் இந்த பிரியாணி அரிசி இருக்குல்லம்மா, இந்த பாஸ்மதி அரிசி, அதை போட்டு அதில் என்ன செய்யணும், கொஞ்சம் அதிலே அந்த என்ன செய்யுங்க போட்டுருங்க. அதை நல்லா கழுவி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, மூடி போட்டுருங்க. நல்லா வந்துடுச்சுங்களா, அந்த அரிசியை போட்டு குக்கரை போட்டு அந்த மூடியை போட்டு ஒரு விசில் விடுங்க. உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி போட்டோமா, சரி ஒரு விசிலுக்கு அப்புறம் அந்த விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்ட மாதிரி வச்சு எடுத்து பாருங்கள். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரியப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இறக்குறப்போ கொஞ்சம் நெய் வந்து போட்டு கூட, சில பேர்த்துக்கு நெய் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதை வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த புதினா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை புதினா அதெல்லாமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்த்திங்களா ஒட்டவே இல்லை பாருங்க, இதாக புலன்னு இருக்குங்களா. அந்த புதினாவும் இதெல்லாம் என்ன செய்கிறீங்க, அதிலே கூட நீங்கள் வணக்கையிலே போட்டு வணக்கிக்கலாம்.